ஓம் சாய்ராம், ஜெய் சாய்ராம். எல்லாரும் நல்லா இருக்கணும், எல்லாருக்கும் நல்லதே நடக்கணும். அன்பு குழந்தையே, நான் எதிர்பார்த்த எதையுமே நீங்கள் எனக்கு செஞ்சு கொடுக்கல சாயப்பான்னு அவசரப்பட்டு கோபப்பட்டு உன் வாழ்க்கையை நீயே வீணாக்கி கொள்ளாதே. நீ சற்றும் எதிர்பாராத வகையில் திடீர் அதிர்ஷ்டமெல்லாம் உன் வீட்டு வாசல் கதவை வந்து தட்டும்படி உன்னுடைய நிலைமையை நான் மாற்றி அமைக்க போகிறேன். நடக்கும் எல்லா விஷயங்களையும், நிகழ்ந்து கொண்டிருக்கும் எல்லா பிரச்சனைகளையும் சரி செஞ்சு அனைத்தையும் உனக்கு சாதகமாக நான் முடித்து தருவேன் என் செல்லமே. கூடிய சீக்கிரம் உனக்கு நிலையான நல்ல வருமானம் கிடைக்கும்படி ஒரு அதிர்ஷ்ட வாய்ப்பே உன் வீட்டு கதவை வந்து தட்டப்போகுது. உன் வாழ்க்கையிலையும் நீ முன்னேறப் போகிறாய். அதற்கான என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதுமே உனக்கு இருக்கும்போது நீ ஏன் கவலைப்படுற? ஒரு நல்ல விஷயம் நடக்கணும்னு நீண்ட நாட்களாக நீ எதிர்பார்த்து காத்திருப்பது எனக்கு தெரியும். அதே நேரத்தில் அது நடக்குமோ நடக்காதோன்ற குழப்பம் உனக்குள்ள இருப்பதும் எனக்கு தெரியும். நீ ஒரு விஷயத்தை மகிழ்ச்சியாக எதிர்பார்க்கிறாய் எனும்போது அதை நடத்தி கொடுக்க வேண்டியது இந்த சாயப்பாவின் கடமை அல்லவா? உன் உள்ளத்திற்குள் எப்போதோ குடிவந்து விட்ட நான் இப்போது அனைத்தையும் உனக்கு மனநிறைவாக செஞ்சு தருவேன். ஏன் பிறந்தோ நினச்சி ஒவ்வொரு நாளும் வாழ்க்கையை வெறுத்து நொந்து வாழ்ந்து கொண்டிருக்கும் உன் வாழ்வில் நீ மகிழ்ச்சியை உச்சத்தின் சந்தோஷமாக பெறத்தான் போகிறாய் என் செல்லமே. உற்றார் உறவினர் சொந்தம் உறவு நட்பு சூழம்னு எல்லா மனிதர்களும் நல்லா இருக்கணும்னு எல்லாருடைய நலத்திற்காகவும் மகிழ்ச்சிக்காகவும் நீ சிந்திக்கிற. ஆனால் உன்னுடைய சந்தோஷத்தை பற்றி யாரும் நினச்சி கூட பார்க்கறதில்ல. அப்படிப்பட்ட என் அன்பு பிள்ளையான ஓ மனசுக்கு சந்தோஷத்தை தருவதற்கு உன் சாயப்பா நான் வந்துட்டேன். என்ன செய்வதாக இருந்தாலும் துணிந்து தைரியமாக செய் என் செல்லமே. உனக்காக ஓ வாழ்க்கையை வேறு யாரும் வந்து வாழ போகிறதில்ல. உனக்கு கஷ்டம்னு வரும்போது அடுத்தவன் வந்து உதவ போவதும் இல்லை. பிறகு ஏன் யார் என்ன நினைப்பாங்களோன்னு யோசிச்சு கவலைப்படுற? என் அன்பு பிள்ளையான உன்னை காப்பாற்ற வேண்டியது எனது முதல் கடமை அல்லவா? என்னுடைய ஆசீர்வாதம் எப்போதும் உனக்கு துணையா இருக்கும்போது நீ வீணாக கவலைப்பட வேணாம். உன் கவலைகளையெல்லாம் என்கிட்ட விட்டுட்டு எப்போதும் செயல்களில் மட்டும் கவனம் செலுத்து. உனக்கு நான் துணையா இருப்பேன் செல்லமே. நீ நம்பிக்கை மட்டும் இழக்க வேணாம். எல்லாரும் உன்கிட்ட அவர்களுக்கான தேவையை எதிர்பார்த்து தான் உன்னை தேடி வருவாங்க. உன் தேவையை யாரும் யோசிக்க போகிறது கூட கிடையாது. ஆனால் உன் வாழ்க்கையில் உனக்குன்னு நிறைய பொறுப்புகளையும் கடமைகளையும் சுமந்து கொண்டுதானே இந்த பூமியில் நீ வந்து பிறந்துள்ளாய். அதே நேரத்தில் இந்த சாயப்பா உனக்கு நல்லது செய்வேன்னு என்னையும் நினச்சி நம்பி எதிர்பார்த்து வணங்குற. அப்படிப்பட்ட உன் வாழ்க்கை பயணத்தில் உனக்கு துணையாக நானே வந்து நிற்கிறேன், எல்லாத்தையும் செஞ்சு தர்றேன்னு சொன்ன பிறகு இனிமேல் நீ எதை நினச்சும் கவலைப்பட வேணாம். கடமைகளையும் பொறுப்புகளையும் ஐயோ செஞ்சாக வேணுமே நினச்சி அழுதுகிட்டே செய்யாமல் எல்லாத்தையும் மகிழ்ச்சியாக மனநிறைவோடு செய்ய ஆரம்பி. எல்லாமே ஒரு நாள் மாறத்தான் போகுது என் செல்லமே. என்னை நம்பி வந்த உன்னை எத்தனை ஜென்மங்கள் எடுத்தாலும் உன் சாயப்பா நான் தாங்கி நிற்பேன். நீ ஏன் தேவையில்லாமல் கவலைப்படுற? உனக்கு நடக்க வேண்டியதெல்லாம் இப்போது சரியான நேரத்தில் நடக்கத்தான் போகுது. இன்றைய நாள் உனக்கானதாக மாறப்போகுது. யாருக்கிட்ட பேசணும்னு ரொம்ப நாளாக யோசிச்சுக்கிட்டு இருக்கியோ அவங்க கிட்ட டக்குன்னு உடனே பேசிடு. நான் உன் கூட இருக்கும்போது எல்லாமே நல்லதாகத்தான் நடந்து முடியும். உன்னை யாரும் தவறாக நினைக்கவும் மாட்டாங்க, தவறாக பேசவும் நான் விட மாட்டேன். உன் மனசில் ஒன்றை நினச்சிக்கிட்டு இருக்கியே அது கண்டிப்பாக நடக்கத்தான் போகிறது. அதற்கு தாமதம் ஆகிறதே தவிர ஒரு நாளும் நடக்காமல் போகாதே என் செல்லமே. எது உன்னிடம் நிலைக்கும்னு நீ நம்புனியோ அதுதானே முதல்ல உன்னை விட்டு போச்சு. என் மேலே நம்பிக்கை வச்சு எதையும் தைரியமாக செய்ய தொடங்கு. நிச்சயம் உன் வாழ்வில் வெற்றி கிடைக்கும். நிம்மதியான வாழ்க்கைக்காக ஏங்கிக் கொண்டிருக்கும் உன்னுடைய கஷ்டங்களையெல்லாம் சரி செஞ்சு உன் கண்ணீருக்கும் நான் பதில் சொல்வதற்காக ஓடி வந்துட்டேன். 1000 உறவுகள் துணையாக இருந்தாலும் உன் வாழ்க்கையை நீ தனியாக எதிர்கொள்ள வேண்டிய கட்டாயத்தில் இருக்க. என்ன செய்கிறது? எல்லாருக்குமே அவங்கவங்க வாழ்க்கையில் 1000 பிரச்சனைகள் இருக்கும்போது உன் பிரச்சனையை தலையில் தூக்கி வச்சு சரி செய்கிறதுக்கு இங்கு யாருக்கும் நேரமும் இல்லை, மனசும் இல்லை. இருந்தாலும் நீ உன் வாழ்க்கையில் தொலைச்ச விஷயங்களையெல்லாம் உனக்கு மீண்டும் கொண்டு வந்து தருவதற்கு உன் சாயப்பா நான் இருக்கேன். நீ இழந்தது பொருளாக இருந்தாலும் சரி, உறவாக இருந்தாலும் சரி, ஆரோக்கியமாக இருந்தாலும் சரி, நிம்மதியாகவே இருந்தாலும் சரி, அதை நிச்சயமாக நான் உனக்கு மீட்டு கொடுக்குறேன். நீ தொலைத்த விஷயங்களையெல்லாம் மீண்டும் திரும்ப பெறுவாய். நீ என் மேலே வச்சிருக்கிற நம்பிக்கைக்கும் பிரார்த்தனைக்கும் பரிசாக உனக்கானதை உன்வசமாக நான் கொண்டு வந்து தரப்போகிறேன் என் செல்லமே. உனக்கான நல்லது நடப்பதற்கான நேரம் இப்போதான் வந்திருக்கு. அதுக்குள்ளே இன்னும் நடக்கலைன்னு அவசரப்பட வேண்டாம். நீ யாரை தேடியும் எதை தேடியும் போக வேண்டிய அவசியம் கூட இல்லை.
இனி எல்லாமே தானாக உன்னை தேடி வரப்போகுது. நீ எவ்வளவு நல்லது செஞ்சாலும் சில பேர் தேவையில்லாமல் உன்கிட்ட பிரச்சனை பண்ணுறாங்க. உன்னை புரிஞ்சுக்காம உன்கிட்டயே வந்து வம்பு வளர்க்க முயற்சி செய்கிறார்கள் அல்லவா? கவனமாக இருந்து அதையெல்லாம் தவிர்த்து விடு என் செல்லமே. உன் கடமைகளை நீ சரியாக செஞ்சுட்டு வர்றங்கிறத நான் பார்த்துக்கிட்டு தான் இருக்கேன். அதற்கான பலன்களையும் இப்போது நீ பெறப்போகிறாய். உன்னுடைய நியாயமான வேண்டுதல்களை எல்லாம் பரிசித்து உன்னுடைய நல்ல மனசுக்கு ஏற்றாற் போலவே உனக்கான நல்லதையெல்லாம் நான் நடத்தி தரப்போகிறேன். உன் கூடவே இருக்கக்கூடிய உறவுகள் உன்னுடைய நல்ல மனசை புரிஞ்சுக்கலேனா என்ன? உன் சாயப்பா அனைத்தையும் அறிந்தவனாக நான் இருக்கிறேன். நல்லதே உனக்கு நடக்கும்.